إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் ஒரு முக்கியமான தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இதுவே வழிகேட்டின் நுழைவாயில். ஏன் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது என்றால், ஒவ்வொருவரும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகேட்டின் வாயில்களை அடைத்தார்கள். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு பேராபத்தும் அழிவும் தான் ஷிர்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய வாயில்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைத்தார்கள். ஆனால் இன்று நமது சமுதாயத்தில் பலரும் இதில் மிக அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம் நாம் ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயம் மிக முக்கியமாக 3 சாரார்களை பற்றி பேசுகிறது. அதை நாம் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இதில் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் நேர் வழியை 17 தடவைகள் கட்டாயம் கேட்கின்றோம். ஒவ்வொருவரும் ஐவேளை தொழுகையை தொழுதே ஆக வேண்டும். ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த அத்தியாயத்தை ஓதியே ஆக வேண்டும். இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் நேரான வழியில் எம்மை நடத்துவாயாக. அந்த நேர்வழி என்பது எப்படிப்பட்ட நேர்வழி என்று சொன்னால், உனது அருளை பெற்றவர்கள் பயணித்தார்களே அந்த நேர்வழி. எனவே பாருங்க, நேர்வழி என்பது மக்களோடு தொடர்பு படக்கூடிய ஒரு விஷயம். நீ அருள் செய்தவர்கள் சென்ற பாதை, நீ அருள் செய்தவர்கள் சென்ற பாதை. அப்ப அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யார்? குர்ஆனிலே மற்றொரு இடத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அதை 4 சாராராக சொல்கிறான். யார் அந்த 4 சாரார்கள்? சொல்லுங்க. அந்த 4 சாரார் யார்? மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற அந்த சாரார்கள் நபிமார்கள், உண்மையாளர்கள், அதே போன்று சுஹதாக்கள், சாலிஹீன்கள். இந்த வழி, இதில் முதன்மையானவர்கள் நபிமார்கள், அதற்கு அடுத்து அந்த நபிமார்களை பின்பற்றி பயணித்தவர்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த நேரான வழியைத்தான் நாம் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். அதில் 2 வழிகட்ட சாராரை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த 2 வழிகட்ட சாரார்கள் தான் கைரில் மக்தூபி அலைஹிம், அதில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். வலத்தால்லீன் என்பதில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். கைரில் மக்தூபி அலைஹிம் என்பதில் உள்ள சாரார் யார் என்றால், இறைவனுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள், இறை கோபத்துக்கு உள்ளானவர்கள். அந்த வழியை எமக்கு காண்பித்து விடாதே.
அல்லாஹ் தஆலா இவற்றையெல்லாம் நமக்கு எச்சரித்திருக்கிறான். இறை கோபத்தை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் யூதர்கள், சத்தியத்தை தெரிந்தும் அதை பின்பற்றாதவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு உதாரணம் என்ன? மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. இந்த தௌராத்தை சுமந்தவர்களுக்கு உதாரணம் பொதி சுமந்த கழுதைகளை போன்று. ஏனென்றால் அந்த கழுதைக்கு அதன் மீது இருக்கக்கூடியவைகளுடைய பெருமதி தெரியாது. அதே போன்றுதான் இவர்கள் தௌராத்தை சுமந்திருந்தாலும் அதை அவர்கள் பின்பற்றவில்லை, தௌராத்தை அறிந்திருந்தும் அதை அவர்கள் செயல்படுத்தவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, சத்தியத்தை தெரிந்தும் பின்பற்றாதவர்கள், சத்தியத்தை அறிந்தும் பின்பற்றாதவர்கள் இறை கோபத்துக்குள்ளானவர்கள். இன்று நாங்க பார்க்கிறோம் சமுதாயத்தில் எப்படி சிலர் இருக்கிறாங்கண்டா, மார்க்கத்தின் காவலர்கள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் மக்களுடைய மதிப்பை இழந்து விடுவோம் என்பதற்காக மார்க்கத்தை மறைக்கிறார்கள். மக்களிடம் உள்ள செல்வாக்கு இல்லாமலாகிவிடும் என்பதற்காக மார்க்கத்தை மறைக்கிறார்கள். மக்களிடமிருந்து வரக்கூடிய அந்த பணம் வருமானம் இல்லாமலாகிவிடும் என்பதற்காக மார்க்கத்தை மறைக்கிறார்கள். மார்க்கத்தை தெரிந்து கொண்டு, மார்க்கத்தை அறிந்து கொண்டு இந்த அற்ப உலக லாபங்களுக்காக இன்று மார்க்கத்தை மறைத்துக் கொண்டிருப்பவர்கள் கவலையாக இருக்கிறது. இவர்கள் தங்களை மார்க்கத்தின் காவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களை மார்க்கத்தின் காவலர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் இடத்திலே காணப்படுகின்ற தவறுகளை அவர்களால் தடுப்பதற்கு திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? செல்வாக்கு போய்விடும், மக்களிடம் இருக்கக்கூடிய மதிப்பு போய்விடும் என்பதற்காக என் அருமை சகோதரர்களே, இந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். அதாவது இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பள்ளிகள் தோறும் சுபஹான மௌலித் என்று ஓதப்படுகின்ற அதனுடைய ஆபத்தான வரிகள், அருமையான சகோதரர்களே, அந்த வரிகளுடைய பொருளை ஆலிம்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனுடைய அந்த வார்த்தைகளுடைய பொருளை அவர்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் மக்களிடத்திலே சொல்ல பயப்படுகிறார்கள். என்ன காரணம்? சொன்னால் மக்கள் எதிர்த்து விடுவார்கள், மக்களிடம் உள்ள நன்மதிப்பை இழந்து விடுவோம், மக்களிடம் உள்ள செல்வாக்கு போய்விடும், அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் இல்லாமலாகிவிடும். என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம் அதில் உள்ள மோசமான ஆபத்தான வரிகள். கஃபிரு அன்னி துனூபி என்று நபியிடத்திலே என்ன செய்கிறார்கள்? நபியை அழைத்து நபியிடத்திலே என் பாவங்களை நன்மைகளாக மாற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். இதை யாரிடம் கேட்க வேண்டியது? படைத்த ரப்பிடம் கேட்க வேண்டிய ஒன்றை இவர்கள் நபியிடம் கேட்கிறார்களே. இது நபியுடைய அந்த 23 வருட கால அந்த தியாகத்தையே குழி தோண்டி புதைப்பதாக இருக்கிறதா இல்லையா? நபி அவர்கள் அவ்வளவு தியாகங்களை ஏன் செய்தார்கள்? என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே தொழுகின்ற போது காஃபிர்கள் வந்து ஒரு என்ன செய்கிறார்கள்? ஒரு துண்டை எடுக்கிறார்கள். ஒரு துண்டை கொண்டு வந்து நபியுடைய கழுத்தில் போட்டு இறுக்குகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபியுடைய உயிரே போய்விடுகின்ற அளவுக்கு நபி அவர்கள் அவ்வளவு ஒரு நெருக்கடியை சந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வந்து என்ன செய்கிறார்கள்? அதை தடுக்கின்றார்கள். தடுத்து விட்டு என்ன தெரியுமா கேட்டார்கள்? அவர்கள் கேட்டது, அதாவது இறைவன் ஒருவன் என்று சொன்னதற்காகவா இவரை நீங்கள் கொல்ல பார்க்கின்றீர்கள்? நபி அவங்க சொன்னது என்ன? இறைவன் ஒருவன், அந்த ஒரே இறைவனை வணங்குங்கள் என்பதன் பால் அழைத்தார்கள். இதற்காக இந்த மனிதரை நீங்கள் கொல்ல பார்க்கின்றீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த மனிதர்கள், என் அருமையான சகோதரர்களே, அவர்களுக்கு நெருக்கடிகள் சோதனைகள் வந்தால் அல்லாஹுவை என்ன செய்வார்கள்? இஹ்லாஸோடு அழைக்கக்கூடிய காபிர்கள். எப்படிப்பட்ட காபிர்கள்? அல்லாஹ் அந்த காபிர்களை பற்றி சொல்கிறான். வானங்கள் பூமி படைக்கப்பட்டது யார் என்று அவரிடம் கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹுவை மட்டும் அவர்கள் வணங்க தயாராக இருக்கவில்லை. இபாதத்தை நாம் சிலைகளுக்கும் செய்வோம் என்ற அந்த நிலைப்பாட்டிலே இருந்தவர்கள். எனவே இவர்கள் காபிர்கள் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. என் அருமை சகோதரர்களே, எனவே நாம் பார்க்க வேண்டும். இன்று என்ன செய்கிறார்கள்? இன்று பெயர்கள் தான் வித்தியாசப்படுகின்றன. நல்லடியார்கள், அவுலியாக்கள் என்ற பெயரிலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை அங்கு
அந்த கபர்களுக்கு போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடம் மக்காவில் பட்ட அந்த ஒவ்வொரு கஷ்டமும் எதற்குத்தான்? தௌஹீத், ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக. அருமையான சகோதரர்களே, அதில் நபி அவர்கள் வளைந்து கொடுக்கவே இல்லை. அதில் நபி அவர்கள் அதாவது எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அதில் மிக உறுதியாக இருந்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருந்தாங்கன்றது சில செய்திகள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிம்ல 870வது எண்ணிலே வருகிறது. ஒரு மனிதர் உரை நிகழ்த்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை செய்மடுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அந்த உரையில பாருங்க, மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு. நல்ல கவனிங்க வசனங்களை. மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுவார்களோ ஃபகத் ரஷத, அவர் என்ன செய்து விட்டார்? அவர் நேர்வழி பெற்று விட்டார். அடுத்த வாசகத்தை எப்படி பயன்படுத்துறான்னு பாருங்க. வமை யஸிஹிமா, எப்படி பயன்படுத்துறாரு? வமை யஸிஹிமா, யார் அந்த இரண்டு பேருக்கும் மாறு செய்வார்களோ ஃபகத் கவா, அவர் வழிகட்டு விட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸல் ஹதீபு அன்தன், சொன்னார், நீங்க மோசமாக உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு மனிதர், மோசமாக உரை நிகழ்த்துபவர் நீங்கள் என்று நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபி அவங்க சொல்றாங்க, குல் வமை யஸில்லாஹ வ ரசூலஹு. சுப்ஹானல்லாஹ். எதை ரசூலுல்லாஹ் விரும்பல? வமை யஸிஹிமா, அதாவது அல்லாஹ்வோடு அப்படி தன்னை இணைத்து சொல்வதை ரசூலுல்லாஹ் விரும்பல. வமை யஸிஹிமா, யார் அந்த இரண்டு பேருக்கும் மாறு செய்வார்களோ என்று சொல்வதை நபி அவர்கள் விரும்பவில்லை. நபி அவங்க சொல்றாங்க, வமை யஸில்லாஹ வ ரசூலஹு. எப்படி சொல்ல வேண்டும்? எப்படி நீ வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு என்று சொன்னீரோ அதே போன்று சொல்ல வேண்டும். வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வாரோ. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்வதற்கே அனுமதிக்கவில்லை என்றால், சுப்ஹானல்லாஹ், இப்படி சொல்வதற்கே அனுமதிக்கவில்லை என்றால், இன்று மௌலிதுடைய வரிகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் நபியை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் நபியை வைக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களை பாருங்க, அதில் உள்ள வரிகள், அதுல நீங்க பார்க்கலாம். அதாவது யா நபி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சுப்ஹான மௌலிதுடைய வரிகளை பாருங்க. யாமன் தமாதா வஜ்தரம் துப் வஅதரிஃப் வர்ஜுல் கரம் வலுத் பிமன் ஹல்லல் ஹரம். எப்படி வருகிறது? குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே, துப், நீ தௌபா செய். வஅதரிஃப், உனது பாவத்தை ஏற்றுக்கொள், உனது தவறை ஒப்புக்கொள். வர்ஜுல் கரம், அருளை எதிர்பார். இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட சொன்னா அதுதான் தௌஹீத். இதெல்லாம் யார்கிட்ட? அல்லாஹ்விடத்தில் எதிர்பார், அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அது என்ன? அதுதான் தௌஹீத். ஆனால் என்ன சொல்கிறார்கள் அடுத்து? வலுத் பிமன் ஹல்லல் ஹரம், நீ சரணடைந்து விடு. யாரிடம்? இதெல்லாம் பிமன் ஹல்லல் ஹரம், அந்த மதீனாவிலே அடங்கப்பட்டிருக்கிறாரே, தங்கி இருக்கிறாரே, அவரிடம் கேள். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, நபி அவங்க இதற்கு எதிராகத்தான் போராடினார்கள். நபி அவர்கள் போராடியது இதற்கு எதிராக. என் அருமையான சகோதரர்களே, இதற்கு ஏதாவது மாற்று விளக்கம் கொடுக்க முடியுமா? இவங்க நிறைய மாற்று விளக்கங்கள், உப்பு சப்பில்லாத விளக்கங்களை கொடுத்து மக்களை திசை திருப்ப நினைக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இது தெளிவான ஷிர்க். இது அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படாத குற்றம். நபிமார்கள் இதற்கு பொறுப்பா? இந்த வரிகளை பாடக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்கள் விஷயத்தில் என்ன தீர்ப்பு சொல்வார்கள்? கிறிஸ்துவர்கள் யாரை வணங்குகிறார்கள்? யாரை அழைக்கிறார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. கிறிஸ்துவர்கள் இவர்கள் காஃபிர் என்று சொல்வார்கள், இல்லையா? அவர்களும் ஒரு நபியைத்தான் அழைக்கிறார்கள். அதே பாவத்தை தான் நீங்களும் இங்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே தவறை இங்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குரிய தீர்ப்பு என்ன? எனவே அருமையான சகோதரர்களே,
ரசூலுல்லாஹ் அடைத்த ஒரு பயங்கரமான வாயில். நீங்க பார்க்கலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல். என் அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல், அதாவது 10 நூற்றாண்டுகள் மக்கள் எல்லாம் ஏகத்துவத்தில் தான் வாழ்ந்தார்கள், தௌஹீதில் தான் வாழ்ந்தார்கள். உம்மத்தம் வாஹிதா, ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தது, ஒரே உம்மத்தாகத்தான் இருந்தது. சரி, எப்படி ஷிர்க் என்பது நுழைந்தது? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய அந்த வழிகேடு மனித வரலாற்றில் எப்படி தோன்றியது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனம், சூரத்து நூஹை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால், வகாலு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதின் பால் மக்களை அழைக்கிறார்கள், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், உஅ்புதுல்லாஹ் என்பதன் பால் அழைக்கிறார்கள். ஆனால் அதற்கு எதிராக அந்த மக்கள் எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால், லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், உங்கள் கடவுள்களை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். இவருடைய பிரச்சாரத்தை நம்பி என்ன செய்யாதீர்கள், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை விட்டுவிடாதீர்கள். வலா ததருன்ன வத்தன், வத்தை நீங்கள் விடக்கூடாது. வலா சுவாஅன், சுவாஐ நீங்கள் விடக்கூடாது. வலா யகூஸ், யகூஸை நீங்கள் விடக்கூடாது. யஊக்கை விடக்கூடாது. நஸ்ரை விடக்கூடாது. இதெல்லாம் அவங்க வணங்கிய சிலைகளுடைய பெயர்கள், அவர்களாக உருவாக்கி கொண்டவைகள். அல்லாஹ் இதற்கு எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 950 வருட தஅவா அவர்களிடம் எடுபடாமல் போனதுக்கு என்ன காரணம்? நபி அவங்க அடைத்த ஒரு வாயில் என்ன? நல்லடியார்கள் விஷயத்தில் வரம்பு மீறியது. சுருக்கமா அவ்வளவுதான். என்ன? இதான் தலைப்பு. நம்ம தலைப்பு என்ன? அல் குலூவு ஃபிஸ் ஸாலிஹீன், நல்லடியார்கள் விஷயத்தில் வரம்பு மீறியது. எப்படி நல்லடியார்கள் விஷயத்துல வரம்பு மீறினாங்க? நல்லடியார்கள் விஷயத்துல எப்படி வரம்பு மீறினார்கள்? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பொதுவாக ஆன்மீகத்துல தொய்வு எங்கெல்லாம் வரும்? ஆன்மீகத்துல தொய்வு என்பது எங்கெல்லாம் ஏற்படும் பாருங்களேன். உதாரணமாக, அதாவது ஒரு நபி வாழ்ந்து மரணிக்கின்ற போது என்ன செய்யும்? ஆன்மீகத்துல தொய்வு ஏற்படும் இல்லையா? ஆன்மீகத்துல ஒரு தொய்வு ஏற்படும், மார்க்க ஈடுபாடுகள் ஒரு தொய்வு வரும். இவர்கள் இந்த சொல்லப்பட்ட இந்த பெயர்களுக்குரியவர்கள் எல்லாம் யார்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அந்த விளக்கத்தை நீங்க எங்க பார்க்கலாம் என்று சொன்னா, இது புகாரிலே வருது, 4920 வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அஸ்மாஉ ரிஜாலின் சாலிஹீன மின் கௌமி நூஹ், இந்த பெயரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய பெயர்கள். ஃபலம்மா ஹலகு, இவர்கள் எல்லாம் அழிந்த போது, இவங்க எல்லாம் மரணித்த போது, அவுஹ ஷைத்தானு இலா கௌமிஹிம், ஷைத்தான் அவர்களுக்குள் இந்த சிந்தனையை போட்டான். ஷைத்தான் வருவான், அந்த என்ன செய்வான்? ஷைத்தான் வந்து சிந்தனைகளை போடுறானா இல்லையா? சிந்தனைகளை ஷைத்தான் சிந்தனைகளை போடுவான். என்ன சிந்தனை போடுவான்? இப்ப இன்னும் டைம் இருக்கு இக்காம சொல்றதுக்கு, கொஞ்சம் லேட்டா போகலாம். இதெல்லாம் யார் போடுறது? ஷைத்தான் போடுறது. அருமையான சகோதரர்களே, எனவே அந்த மக்கள் நல்ல மனிதர்கள் மரணித்த போது அவர்களுக்கு ஒரு ஆர்வமின்மை ஏற்படுகின்ற போது ஷைத்தான் போட்ட சிந்தனை தான், நீங்க அமரக்கூடிய மஜ்லிஸ்கள் அவங்களோட சிலைகளை வைங்க. அவங்களோட சிலைகளை வைத்தீர்கள் என்றால் அவர்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நல்ல மனிதர்களாக நல்லவர்களாக வாழ்ந்து மரணித்து இருக்கிறார்கள், அதற்கு நீங்க பெயர்களையும் வைங்க, அவர்களுடைய பெயர்களையும் வையுங்கள். எனவே இதை அவர்கள் செய்தார்கள். வணங்கினாங்களா? வணங்கல. இவங்க என்ன செய்யல? இவர்கள் வணங்கவில்லை, இவங்க அல்லாஹ்வைத்தான் வணங்கினாங்க. ஆனால் என் அருமை சகோதரர்களே, அந்த தலைமுறை போகிறது, அடுத்த தலைமுறை வருகிறது. இப்படி என் அருமை சகோதரர்களே, அங்கு அடுத்த தலைமுறை இப்படி வருகின்ற போது அவைகளையே வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அவைகள் என்ன செய்தாங்க? வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இது சுப்ஹானல்லாஹ், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 950 வருட தஅவா என்ன செய்யல? அவங்கள்ட்ட எடுபடல. அவங்க அனைவரும் வெள்ளப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டார்கள். இந்த பூமி முழுவதும் அழிக்கப்பட்டு, சுப்ஹானல்லாஹ், இதில் வாழ்ந்த அனைவரும் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற அளவுக்கு இது எந்த இடம்? இது உங்களுக்கு நல்ல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். என்ன இடம்? அதாவது நல்லவர்கள் நல்லடியார்களை புகழுகிறோம், நல்லடியார்களை நேசிக்கிறோம், இதெல்லாம் மார்க்கத்துல வழிகாட்டல் உள்ளது. ஆனா என்ன போட்டிருக்கிறது மார்க்கம்?
ஒரு வரம்பை போட்டிருக்கிறது. அந்த வரம்பு மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடன் அபூபக்கர் சித்திக் அடைத்த முதல் வாயில் எது? அபூபக்கர் முதல்ல எந்த வாயில் அடைக்கிறாங்க? அவங்க பிம்பர்ல ஏறி சொல்றாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன், எவரெல்லாம் முஹம்மதை வணங்கினார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினார்களோ கதுமாத், அறிந்து கொள்ளுங்கள் முஹம்மது மரணித்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சொல்றாங்க? இவர் மிக நேசித்தார் அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய தூதரால் மிக நேசிக்கப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அழுத்தமாக சொல்கிறார்கள். ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றில் ஆன்மீகத்தை சொன்னவர்கள் எல்லாம் கடவுளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆன்மீகத்தை சொன்னவர்கள் எல்லாம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? கடவுளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வரலாறு. அவங்க முதல்ல அடைக்கிற வாயில் அந்த வாயில் தான். சுப்ஹானல்லாஹ். தௌஹீத். நபி அவர்கள் அவர்களை பயிற்றுவித்த விதம் என்ன அருமை சகோதரர்களே! அவங்களை ஏகத்துவத்தில் எப்படி பயிற்றுவித்தார்கள் அது வெளிப்படுகிறது. உறுதியாக சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, மன் கான யஅபுதுல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத், அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மௌத்தே கிடையாது, அவனுக்கு மரணமே கிடையாது. ஏன் இதை சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எந்த வாயில் அடைக்கப்பட வேண்டும்? இந்த வாயில் அடைக்கப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, இப்படி கட்டி காத்த சஹாபாக்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நபியை புகழுகிறோம் என்ற பெயரில் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வஹாபிகள் அதுக்கு பேரை வேற வச்சிருக்காங்க. என்ன? வஹாபிகள். என் அருமையான சகோதரர்களே, நபியை புகழக்கூடாது என்று சொல்கிறார்கள். நாங்க எப்பயாவது நபியை புகழக்கூடாது என்று சொல்கிறோமா? நபியை புகழக்கூடாது என்று எந்த முஸ்லிமும் சொல்ல மாட்டான் இல்லையா? பாவம் செய்யக்கூடிய, பாவத்தில் இருக்கக்கூடிய, ஒரு மதுபானம் அருந்தக்கூடிய, பாவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு முஸ்லிம் கூட சொல்ல மாட்டான் நபியை புகழக்கூடாது. சொல்லுவானா? சொல்ல மாட்டான். என் அருமையான சகோதரர்களை, சுப்ஹானல்லாஹ், நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், அதாவது நாம் சொல்வது என்ன? நபியை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை ஆக்கி ஒரு குறிப்பிட்ட நாளில் புகழ்வது என்பது அது ஒரு பிதஅத்தான செயல். நபியை எல்லா நாட்களிலும் புகழுங்கள், யாரும் தடுக்கவில்லை. அடுத்தது, நபியை புகழுகின்ற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன? என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டலை அழகான முறையிலே தருகிறார்கள். அந்த வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். அதாவது கிறிஸ்துவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று நீங்கள் என்னை புகழக்கூடாது என்பது தெளிவான ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் என் அருமையான சகோதரர்களே, இவர்களுடைய காதுகளுக்கு விழுகிறதோ இல்லையோ தெரியாது. என்ன செய்யறாங்க? தேவையானதை எடுத்துக்கொள்றாங்க. அவர்களுக்கு எது முரணாக இருக்கிறதோ அவற்றை அவர்கள் கண்டும் காணாமலும் செல்லக்கூடிய ஒரு மோசமான நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை இதிலே வருகிறது. இந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி 3445வது எண்ணிலே வருகிறது. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டிய வரம்பு. இதுதான் முக்கியமானது. என்ன வரம்பு? அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு போடுகின்ற வரம்பு மிக முக்கியமானது. அதாவது ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, நீங்கள் என்னை புகழ வேண்டியது இந்த வரையறைக்குள் தான். நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர். இதை கடந்து போகக்கூடாது. என்னை நீங்கள் புகழ்வது என்பது இதை தாண்டி போகக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதை மீறி இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இன்று
நாம் புகழுகிறோம் என்று என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு செல்கிறார்களே, இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நிச்சயமாக பொறுப்பல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நிச்சயமாக பொறுப்பல்ல. நாளை மறுமையில் இந்த வழிகேட்டை இவர்கள் தனியாகத்தான் சந்திப்பார்கள். இவர்களுக்கு உதவிக்கும் யாரும் வரமாட்டார்கள். இவருடைய உதவிக்கும் யாரும் வரமாட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். மறுமை என்பது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? நபிமார்கள், உலுல் அஸ்மன்ற நபிமார்கள், உலுல் அஸ்மன்ற மிக முக்கியமான நபிமார்கள் கூட யா நப்சி என்று சொல்லக்கூடிய நாள், என்னை நான் எப்படி காத்துக் கொள்வது என்று சொல்லக்கூடிய நாள், அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வதற்கு அந்த உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய நபிமார்களை முன்வராத நாள். இவங்க என்ன சொல்றாங்க? இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கண்டா. அதாவது நீங்க கேட்டு ஒரு கிளிப் ஒன்று நிறைய ஷேர் ஆகி கொண்டிருக்கும். அதுல என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? அவங்களோட ஷேக் எல்லாருக்கும் ஒரு என்வலப் கொடுப்பாராம். என்ன கொடுப்பாராம்? ஒரு என்வலப் கொடுப்பாராம். எங்க? மறுமையில். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காத்தாங்கூர்ல இங்க அப்துல் ரவுஃப் ஒரு வழிகேடன் என்ன சொல்கிறான்? நாளை மறுமையில் நீங்கள் என்னை காட்டுங்கள், நாளை மறுமையில் நீங்க கேட்டா என்னை காட்டுங்கள். யாரு? உலுல் அஸ்ம் என்ற நபிமார்களே யா நப்சி என்று சொல்லக்கூடிய நாள், என்னை நான் எப்படி காத்துக் கொள்வது என்று நபிமார்கள் சொல்லக்கூடிய நாளில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா, வானங்கள் பூமியில் உள்ள அனைவரும் படைத்த ரப்பின் முன்னால் அடிமைகளாக வந்து நிற்க வேண்டும். லா யம்லிகூன மின்ஹு கிதாபா, பேசுவதற்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த நாளில் பேசுவதற்கு கூட அதிகாரம் இல்லை. இல்லா மன் அதின லஹு ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மற்றும் ஒரு இடத்தில் எப்படி? அதே சூரத்துன் நபல சொல்கிறான், அல்லாஹ் அனுமதித்தவர்களை தவிர. அனுமதித்தாலும் வகால சவாபா, சரியானதைத்தான் பேச வேண்டும், சரியானதைத்தான் பேசுவார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட மறுமையுடைய நாள், இந்த மறுமையுடைய நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தைக்கு செய்யக்கூடிய பரிந்துரையே எடுபடாத நாள். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தைக்கு செய்கின்ற பரிந்துரையே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத நாள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவருடைய தந்தை நரகில் தான் வேறொரு உருவத்திலே அவருடைய உருவம் மாற்றப்பட்டு நுழைவிக்கப்படுவார் என்ற ஹதீஸ் புகாரிலே வருகிறது. ஷிர்க் என்ன செய்யாது? ஷிர்க் அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம். இது அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை. இதில் மாற்றமே கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்காக பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்வான், இப்ராஹிமே, நான் முஷ்ரிக்குகளுக்கு, இணை வைப்பாளர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க என் அருமையான சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸுல் குதுஸில், நீ இந்த பூமியுடைய அளவுக்கு பாவங்களோடு வா, பிரச்சனை இல்லை. நீ இந்த பூமியுடைய அளவுக்கு பூமி நிரம்ப பாவங்களை செய்து வா, ஆனால் ஷிர்க்கோடு வரக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். எப்படி வருது ஹதீஸுல் குதுஸில? நீ ஷிர்க்கோடு வரக்கூடாது. ஏன்னா ஷிர்க்கோடு வந்தால் மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு. அப்ப ஷைத்தான் என்ன செய்கிறான்? இந்த மௌலிதுடைய வரிகள் ஊடாக ஷிர்க்கிலே மக்களை நுழைவித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பத்திலே சொன்ன விடயம், மௌலிகள் மார்க்கத்துடைய காவலர்கள் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? நறுமை சகோதரர்களே, மக்களை கொஞ்சம் அந்த இடத்துல உட்கார்ந்து, அந்த சபையில உட்கார்ந்துட்டு வராங்களே, நாங்க நபியை புகழுகிறோம் புகழுகிறோம் என்று சொல்கிறார்களே, அவங்கள்ட்ட கேளுங்களே, எப்படி அப்பா நபியை புகழ்ந்தீங்க? நபியை எப்படி புகழ்ந்தீங்க? நபியுடைய வீரத்தை சொல்லி புகழுங்க, நபியுடைய நட்பண்புகளை சொல்லி புகழுங்க, நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு முன்மாதிரி மிக்க தலைவர், அதை சொல்லி புகழுங்க. எவ்வளவு அவருடைய வாழ்வில் புகழ்வதற்கு எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன. என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போய் உயர்த்துகிறார்கள். மார்க்கம் தடுத்த விடயம். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இதிலே கவனமாக இருந்தார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியிலே எப்படி வருகிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, சிலர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். இவங்க யாருன்னா பனு ஆமிர் கோத்திரத்தினர். பனு ஆமிர் கோத்திரத்தினர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள்.
வந்து அவர்கள் சொல்கிறார்கள், அந்த செய்யுதுனா. என்ன வார்த்தை? அந்த செய்யுதுனா. அந்த செய்யுதுனா நீங்க எமது தலைவர். அந்த செய்யுதுனாண்டா நீங்க எமது தலைவர். நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அன செய்யிது வலதி ஆதம். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அன செய்யிது வலதி ஆதம் லா ஃபஹர். நான் ஆதமுடைய பிள்ளைகளில் நான் தான் தலைவர், பெருமைக்கல்ல. இது அல்லாஹ்வுடைய வஹை. நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வஹையை அல்லாஹ்வுடைய தூதர் தனது சிறப்பு, அல்லாஹ் வழங்கிய சிறப்பை சொல்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நபி அவங்க சமூகத்தை எவ்வளவு காத்திருக்கிறாங்கன்றதை பாருங்க. நபி அவங்க எந்த வாயில அடைத்தாங்கன்னு பாருங்க. நபி அவங்க சொல்றாங்க, ஃபகால அஸ்ஸய்யிதுல்லாஹு தபாரக வ தஆலா. சய்யித் என்பவன் யாருதான்? அல்லாஹ் தான். பாக்கியமிக்க உயர்வான அல்லாஹ் தான் சய்யித், அவன் தான் தலைவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல எதை அங்க தடுக்கிறாங்க, எதை பயப்படுறாங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நறுமையான சகோதரர்களே, அடுத்து சொல்கிறார்கள் எப்படி என்றால், வஅஃதலுனா ஃபضலா, நீங்கள் தான் எம்மில் சிறந்தவர்கள். இதுல மாற்று கருத்து இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் சிறந்தவர்கள். அதே போன்று நீங்கள் மகத்துவத்தால் சிறந்தவர்கள். இப்படி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அதில் நீங்கள் சில வார்த்தைகள் என்ன செய்ய, விட்டு விடுங்கள். இவ்வாறு புகழ்வதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை. சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கண்டா, முக்கியமான வார்த்தை ஒன்று சொல்றாங்க பாருங்க, வலா யஸ்தஜ்ரியன்னகுமுஷ் ஷைத்தான். வலா யஸ்தஜ்ரியன்னகுமுஷ் ஷைத்தான். என்ன இதனுடைய விளக்கம்? ஐ லா யஸ்தஅமிலன்னகுமுஷ் ஷைத்தானு ஃபீமா யுரீத். என்ன, ஷைத்தான் விரும்பியதற்கு நீங்க ஆளாகிடாதீங்க. ஷைத்தான் விரும்புறானே, அதற்கு உங்களை வந்து அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்தி விடக்கூடாது. ஷைத்தான் என்ன விரும்புறான்? புகழுகிறோம் என்ற பெயர்ல என்ன செய்யறது, வரம்பு மீறுதல். வரம்பு மீறி இன்று நாங்க பார்க்கிறோமா இல்லையா, அந்த இடத்துக்கு, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய இந்த மோசமான நிலையின் அருமையான சகோதரர்களே. எனவே இது சாதாரண விடயம் அல்ல. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே 3 சாரார். அதிலே ஒரு சாரார் வெற்றி பெற்றவர்கள், சத்தியத்தை அறிந்து விளங்கி அதன்படி செயல்பட்டவர்கள். அடுத்த சாரார் சத்தியத்தை விளங்கி அதுக்கு என்ன செய்தவர்கள், மாறு செய்தவர்கள். அதில் இதை நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்றால், நமது சமுதாயத்தில் உள்ள ஆலிம்கள். நான் சொல்ல வந்து யார இதில் சொல்ல வந்தது, என யூதர்கள் சத்தியத்தை தெரிந்து அதை செயல்படுத்தாதவர்கள். அப்ப எமது சமுதாயத்தில் உள்ள ஆலிம்கள் இதெல்லாம் தெரிந்து எதற்கு பயப்படுறாங்கன்னு சொன்ன உங்களுக்கு, எதற்கு பயப்படுகிறார்கள்? சமூகத்தில் உள்ள அங்கீகாரம் போய்விடும், மக்களிடம் உள்ள செல்வாக்கு போய்விடும், மக்களிடம் உள்ள செல்வாக்கு போய்விடும், இதற்கு கிடைக்கக்கூடிய சில வருமானங்கள் போய்விடும். இதற்காக மௌனமாக இருக்கிறார்கள் என் அருமை சகோதரர்களே. இவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரபு கவிதைகள், இதனுடைய வரிகளுடைய பொருளை அவர்கள் தெரியும். அவர்கள் தெரிந்து கொண்டுதான் மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிறார்கள், மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, மக்களுக்கு மிக மிக எச்சரிக்கப்பட வேண்டியதுதான் ஷிர்க். மக்களுக்கு மிக மிக அழுத்தமாக சொல்லப்பட வேண்டியதுதான் தௌஹீத், ஏகத்துவம். அன்பிற்குரியவர்களே, இன்று கவலை என்னவென்றால், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியவைகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியவைகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அங்கு சொல்லக்கூடிய விஷயம், ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அந்த மஸ்ஜிதுல நீங்க அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள். மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு யா முஹியத்தீன் என்று சொல்கிறான். மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு யா முஹியத்தீன் என்று சொல்கிறான். நறுமை சகோதரர்களே, மஸ்ஜிதில் அல்லாஹ்வோடு வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது. அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ்விடம் மாத்திரம் பிரார்த்திக்க வேண்டும். மௌலிதுடைய வரிகள் என்ன சொல்கின்றன? அல்லாஹ்வுடைய தூதரிடம் எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் சொல்கிறார்கள் நபியை இவர்கள் புகழவில்லை. அதுல ஒரு அடி வரும் பாத்தீங்கன்னா, இந்த யா நபி ஸலாம் அலைக்கும் அந்த இதுல அதுல ஒரு வரி வரும், யா முஹம்மத் என்று வரும். எப்படி வரும்? யா முஹம்மத், யா முஅய்யத், யா முமஜ்ஜத் என்று வரும். யா முஹம்மத் என்று அழைக்கலாமா? நினைச்சு பாருங்க, யா முஹம்மத் என்று அழைக்கலாமா? உண்மையில நபிய வந்து அகௌரவிக்கிறது யாரு?
நபியை சஹாபாக்கள் யா நபி அல்லாஹ்னு தான் அழைத்தார்கள், யா ரசூல் அல்லாஹ்னு தான் அழைத்தார்கள். குர்ஆன்ல நேரடி தடை இருக்குது, குர்ஆன்ல நேரடி தடை இருக்குது. லா தஜஅலு துஆ ar-ரசூலி கதுஆஇ பஅதிக்கும். உங்கள சிலரை அழைப்பது போன்று நீங்க ரசூலை அழைக்க கூடாது. உங்களில் சிலரை நீங்கள் அழைப்பது போன்று தூதரை அழைக்க கூடாது. அழைக்க வேண்டும் யா நபி அல்லாஹ்னு தான். அப்படித்தான் சஹாபாக்கள் அழைப்பார்கள், யா ரசூல் அல்லாஹ்னு அழைப்பார்கள். அப்ப நீங்க எப்படி யா முஹம்மதுன்னு அழைக்கிறீங்க? நேரடி குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா இல்லையா? இப்ப யாரு நீங்க நபியை புகழ்வதா இருந்தா இப்படி ஒரு புகழ்ச்சி இருக்குதா? குர்ஆன் நேரடியாக தடுத்த ஒரு விஷயத்தை துணிந்து செய்கின்றீர்களே, அந்த வரிகளில் இருக்கிறதே. எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்று நிறைய முரண்பாடுகளை அதில் நீங்கள் பார்க்கலாம், வழிகேடுகளை பார்க்கலாம். எனவே அன்பானவர்களே, அடுத்து நான் உங்களுக்கு நான் இப்ப சொன்ன கடைசி ஹதீஸ் எங்கு வருகிறது என்று சொன்னால், அபூ தாவூத்ல 4806வது ஹதீஸ், அப்துல்லா இப்னு அஷ்-ஷஹீர் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபி அவர்கள் சொன்ன விஷயம், ஷைத்தான் என்ன செய்து விடக்கூடாது, அவன் விரும்பிய மாதிரி உங்களை பயன்படுத்தி விடக்கூடாது. நேசிக்கிறோம் புகழுகிறோம் என்ற பெயர்ல வரம்பு மீறி விடக் கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ் இங்க எச்சரித்த விடயம். நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இருக்கின்ற போது ஒரு தோழர் வருகிறார். ஒரு தோழர் எப்படி அழைக்கிறார் நபியை என்று பாத்தீங்கன்னு சொன்னா, யா ஹைரல் பரியான்னு அழைக்கிறான். இந்த ஹதீஸ் வருது முஸ்லிம்ல 2369. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறான். எப்படி வருவது? யா ஹைரல் பரியா. என்ன அர்த்தம்? படைப்பினங்களில் மிகச்சிறந்தவரே. படைப்பினங்களில் மிகச்சிறந்த யாருதான்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் தான் படைப்பினங்களில் மிகச் சிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ذاك இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது நான் இல்லை, அது யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். நபி அவர்கள் எதை விரும்பினாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விரும்பவில்லை. நபியிடத்தில் கேட்கப்படுது, மனிதர்களிலே மிகச் சிறந்தவர் யார்? மனிதர்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. மனிதர்களில் மிகச் சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? நபி அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு யார் மிகவும் பயப்படுகிறாரோ, அல்லாஹ்வை யார் மிக அஞ்சி வாழ்கிறாரோ அவர்தான் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர். அப்ப திரும்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அதை பற்றி கேட்கல என்று சொல்றாங்க. என்று சொன்னால் அடுத்து மனிதர்கள்ல மிகச் சிறந்தவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ன்றாங்க. யாரு? தன்னை சொல்லல, யார் சொல்றாங்க? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? அவர் இப்னுல் கரீம், சங்கையானவரின் மகன். இப்னுல் கரீம், சங்கையானவரின் மகன். இப்னுல் கரீம், சங்கையானவரின் மகன். யாரு முதலாவது சங்கையானவர்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது சங்கையானவர் யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது சங்கையானவர் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். மூன்று பேரும் நபிமார்கள். அவருடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் தன்னை என்ன செய்யல, அங்கு சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் இங்கே எதை விரும்புறாங்கன்னு பாருங்க, எதை விரும்புகிறார்கள். இப்படியெல்லாம் நபி அவர்கள் தனது தோழர்களை பண்படுத்தினார்கள். என் அருமை சகோதரர்களே, தனது தோழர்களை இப்படி பண்படுத்தினார்கள், வார்த்தெடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியை எப்படி புகழ வேண்டும் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள். நபி உங்கள் மீது எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் சொல்லித்தாருங்கள். இவங்க இயற்றின மாதிரி அவங்களுக்கு இயற்ற முடியாத ஸலவாத்தை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். நபி அவங்க கற்றுக் கொடுத்த ஸலவாத்தை நபியிடமிருந்து கேட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க. ஏன்? அதுதான் மார்க்கம், தீன். நபி சொன்னாதான் தீன், நபி அவர்கள் சொன்னால்தான் மார்க்கம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம், மார்க்கத்தை தெரிந்து கொண்டு மறைக்கக்கூடிய உலமாக்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். மக்களுக்கு சிறுக்கின்ற இந்த அநியாயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். ஏகத்துவத்தை, தௌஹீதை மக்களுக்கு சொல்லுங்கள். இது தெளிவான சிறுக்குடைய வரிகளை கொண்டு ஆபத்தான விடயங்கள் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நீங்க நாளை மறுமையில் படைத்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். உண்மையில நபியை நேசிக்கிறோம் என்று சொன்னா
என்ன இப்போ மௌலிதோ வீட்டில் ஓதப்படுதுன்னு வைங்களே, நீங்கள் நபியை புகழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு நிறைய ஒரு இபாதத்தை வணக்கத்தை செஞ்சுட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைவான கூலியை தருவான், போயிட்டு வாங்கண்டா. அடுத்த வருஷம் வருவாரா? வருவாரா? அடுத்த வருஷம் வரமாட்டாரே. எம்பளப் கிடைக்கல. எது கிடைக்கல? தேவையானது வரல. அப்ப இதுதான் உண்மையில, இதுதான் உண்மை. யதார்த்தம் இதுதான். யதார்த்தம் இதுதான். இதை ஒரு வருஷத்துக்கு நிறுத்திட்டாங்கன்னா தானா மௌலூது நின்றும். எது நின்றும்? எம்பளப் கொடுக்கப்படலடா தானாக என்ன செஞ்சிடும்? இது நின்று விடும். அப்ப உண்மையில் நபியை நேசிக்கிறோம் என்று சொன்னால், நபியை நேசிப்பவர்கள், நபியை புகழுகிறவர்கள் கூலி எதிர்பார்ப்பாங்களா? கூலி எதிர்பார்க்க மாட்டாங்க. என் அருமையான சகோதரர்களே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த அடிப்படைகள் இன்று நாங்கள் பார்க்கிறோம். என்ன ஒரு போலித்தனமாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், போலித்தனமான வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நாம் உங்களுக்கு சொல்ல வந்த பகுதி என்னவென்று சொன்னால், வலல்வாலீன். இந்த வலல்வாலீன் என்பதில் வழிகட்டவர்கள், வழி தவறுடைய வழியை எமக்கு காட்டிவிடாதே, வழி தவறியவர்களுடைய வழியை எமக்கு காட்டிவிடாதே. என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் இங்கே சொல்லப்படுகின்ற இந்த வலல்வாலீன் என்பதற்குள் வரக்கூடியவர்கள் யாரு? சொல்லுங்க. கிறிஸ்துவர்கள். யார் வருவார்கள்? கிறிஸ்துவர்கள். வழி தவறியவர்கள்ல கிறிஸ்துவர்கள் வருவார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது என்ன சொல்கிறான்? யா அஹ்லல் கிதாப், யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும், யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும். வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய தீனில் வரம்பு மீற வேண்டாம், நீங்கள் உங்களுடைய தீனில் நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும். அப்ப அடுத்து அல்லாஹு தஆலா அதில் என்ன சொல்கிறான்? வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் உண்மையை தவிர வேற எதையும் கூறாதீர்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்மையை தவிர வேற எதையும் நீங்கள் கூறாதீர்கள். அடுத்து அல்லாஹு தஆலா அதிலே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நிச்சயமாக மசீஹ் ஈசா என்பவர் மரியமுடைய மகன். இன்னமல் மசீஹு ஈஸா இப்னு மரியம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த வசனத்தை நாம் குர்ஆன்ல பார்க்கின்ற போது, இந்த வசனத்தில் இவர்கள் எப்படி வரம்பு மீறுகிறார்கள் என்று சொல்லுங்க பாப்போம். எப்படி வரம்பு மீறுறாங்க? வரம்பு மீறிய விஷயம் என்ன? இவர்கள் கிறிஸ்துவர்கள் வரம்பு மீறிய விஷயம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இப்ப இதே வசனத்துல நீங்க தொடர்ந்து படிச்சீங்க என்று சொன்னா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னமல் மஸீஹ் ஈஸா இப்னு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியமில் அல்லாஹ் போட்ட ஒரு வார்த்தை. வரூஹும் மின்ஹு, அல்லாஹ்விடமிருந்துள்ள ஒரு ரூஹ். ஃபஆமினு பில்லாஹி வ ருசுலிஹ், நீங்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். வலா தகூலு ஸலாஸா, நீங்க என்ன சொல்லக்கூடாது? மூவர், மூன்று பேரில் ஒருவர், இப்படி மூன்று என்று சொல்லக்கூடாது. இன்தஹு, இதை நீங்கள் விட்டு விடுங்கள். ஹைரல் லக்கும், இது உங்களுக்கு, நீங்க விட்டீங்கன்னா இது உங்களுக்கு நன்மை. இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், இறைவன் எல்லாம் யாருதான்? இறைவன் என்பவன் ஒருவன் தான். சுப்ஹானா, அவன் பரிசுத்தமானவன். ஐயகூன லஹு, அவனுக்கு எப்படி ஒரு பிள்ளை இருக்க முடியும்? லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்குரியவைகள். என் அருமையான சகோதரர்களே, இவ்வளவு தெளிவாக இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது என்ன? நீங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறக்கூடாது. அப்ப அவர்களுடைய வரம்பு மீறல் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த ரசூல் என்ற இடத்தை விட்டு எங்க உயர்த்தினாங்க? ரசூல் என்ற இடத்தை விட்டு எங்க உயர்த்தினாங்க? இறைவனுடைய மகன், இறைவன் என்ற இடத்துக்கு உயர்த்தினான். அப்ப நபி அவங்க மிக பயந்த விஷயம் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் மிக பயந்த இடம் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஓரிரு நாட்கள் இருக்கும் போது செய்த வசியத் என்ன? இப்ப நீங்க எடுத்து பாருங்களேன். ஒவ்வொருவரும் என்ன, இது எனது தந்தை எனக்கு செய்த இறுதி வசியத், இதை நான் விடக்கூடாது. பாக்குறோமா இல்லையா? சிலவங்க என்ன சொல்லுவாங்க? இது எனது தந்தை எனக்கு செய்த கடைசி வசியத், இறுதி வசியத், இதை நான் விடக்கூடாது. அது போன்றுதான் நபி அவங்க மரணிப்பதற்கு ஓரிரு நாட்கள் இருக்கும் போது செய்த வசியத் என்றால், அவங்களோட சமுதாயம், அவரது உம்மத்தை எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும். நபி அவங்க மரணிப்பதற்கு ஓரிரு நாட்கள் இருக்கும் போது சொன்ன வசியத் இது, இதை நான் விடக்கூடாது, இந்த வசியத்தை நான் விடக்கூடாது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்க வேண்டுமா இல்லையா? ஒவ்வொரு முஸ்லிமும் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையிலே நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
இந்த வசியத்தை பேண வேண்டுமா இல்லையா என் அருமை சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், மரண படுக்கையில் இருக்கிறாங்க, நோயில் இருக்கிறாங்க, சிரமத்தோட மக்களுக்கு சொல்றாங்க, அலா வ இன்ன மன் கான கப்லக்கும், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் கானு யத்தகிதூன குபூர அன்பியாஇஹிம் வஸாலிஹிஹிம் மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை, நல்லவர்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள். நல்லவர்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள். ஃபலா தத்தகிதுல் குபூர மசாஜித், கபர்களை மஸ்ஜிதுகளாக நீங்க எடுக்காதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். கபர்களை மஸ்ஜிதாக ஆக்காதீங்க. மஸ்ஜிதுக்குள்ள கபர் வரவும் கூடாது, கபர்களுக்கு மேல் மஸ்ஜித் கட்டப்படவும் கூடாது, அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகின்ற இபாதத்துகள் எதுவும் அவர்களுக்கு செய்யப்படவும் கூடாது. அருமையான சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக், நிச்சயமாக நான் உங்களுக்கு இதை தடுக்கின்றேன், உங்களுக்கு நான் இதை தடுக்கின்றேன். நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை எத்தனை மஸ்ஜிதுகள், மஸ்ஜிதுக்கு வெளியே தர்கா இருக்கிறது, கபர் இருக்கிறது, மஸ்ஜிதுக்குள்ள அல்லாஹ்வை தொழுறான், வெளியே வந்து அங்க துவா செய்யறான். பாக்குறோமா இல்லையா? என் அருமை ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு விஷயம். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது. ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 532 வருது. நபி அவங்க ஏன் இதை தடுத்தாங்க? இதுதான் ஷிர்க்கை ஏற்படுத்தியது. உங்களுக்கு தெரியும், மற்றும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது எங்க வருதுன்னா புகாரில 1341 ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல உம்மு சலமா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்று மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்து ஹபஷால நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பற்றி அவங்க பேசிக்கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன தெரியுமா, அங்க வந்து என்ன செய்யும், அந்த மனிதர்களுடைய, நல்ல மனிதர்களுடைய அந்த உருவ படங்கள் எல்லாம் அங்கு இருக்கும், வரையப்பட்டு இருக்கும். அதுல சொல்கிறார்கள், உலாயிக இதா மாத மின்ஹுமுர் ரஜுலு ஸாலிஹ், அங்கு ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் பனௌ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவரது கபரின் மீது ஒரு மஸ்ஜிதை எழுப்புவார்கள். சும்ம ஸவ்வரு ஃபீஹி தில்க சூரா, பிறகு அவருடைய உருவத்தை அங்கு வடிப்பார்கள், அல்லது சில என்ன செய்வாங்க, உருவத்தை அங்கு என்ன செய்வார்கள், வடிப்பார்கள் என்று இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள். என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக கெட்டவர்கள். இதை செய்யறாங்களே, இதை செய்யக்கூடியவங்க யார்? இவங்க அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் அல்லாஹ்விடத்திலே மிக கெட்டவர்கள். இவ்வளவு பெரிய இழிவண்டு பாருங்க என் அருமை சகோதரர்களே. இந்த வாயில் எல்லாம் ஏன் ரசூலுல்லாஹ் அடைத்தாங்க? ஷிர்க்குக்கு கொண்டு போகும், ஷிர்க்குக்கு இட்டு செல்லும் என்பதற்காக அடைக்கப்பட்ட வாயில்களின் அருமை சகோதரர்களே. நபி அவங்க ஒரு முறை வாராங்க, இது புகாரில வார செய்தி. நாங்க இந்த ஹதீஸ நிறைய படித்திருக்கிறோம். சில சிறுமிகள் என்ன செய்யறாங்க, பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுடைய அந்த வீர தீரங்களை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்கள் வருவதை பார்த்தவுடன் அந்த சிறுமிகள் எப்படி பாடுறாங்க தெரியுமா? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எம்மிடம் ஒரு நபி இருக்கிறார், நாளை நடப்பதையும் அறிவார். இப்படி படித்தவுடன் நபி அவங்க உடனே அதை நிறுத்து சொல்றாங்க, இப்படி படிக்காதீங்க, இப்படி சொல்லாதீங்க, ஆரம்பத்துல சொன்னதை சொல்லுங்க என்று சொல்லாங்க, தடுத்தாங்கன்றதை பாக்குறோமே. இதெல்லாம் என்ன சொல்லுது உங்களுக்கு? இந்த வாயில்கள் அடைக்கப்படுகிறது நறுமை சகோதரர்கள். ஏன்னா இது ஆபத்தான வாயில். ஏன்னா ஷைத்தான் வார ரூட் எடுத்து பாருங்க. மனித வரலாற்றில் ஷிர்க் எப்படி தோன்றியது, இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்க போதும். மனித வரலாற்றில் ஷிர்க் எப்படி தோன்றியது? எப்படி தோன்றியது? நல்லடியார்கள், நல்லவர்கள் என்ற பெயரில் தான் ஷைத்தான் வந்தான், வந்துதான் ஷிர்க்கின் பக்கம் கொண்டு சென்றான். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே இது மிக ஆபத்தான ஒரு வாயில், மிக டேஞ்சர். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் என்ன செய்யறாங்க, முழுமையாக இந்த வாயில அடைக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் ஆபத்தை உணர்ந்தார்களோ அங்கெல்லாம் உடனே தடுக்கிறாங்க. ஆபத்து எங்க உணர்றாங்க ரசூலுல்லாஹ், அகீதா விஷயத்துல புரியும், அகீதா கொள்கை விஷயத்தில் எங்கு ஆபத்தை உணர்ந்தாங்களோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மௌனமாக இருக்கவே இல்லை. மிக இக்கட்டான நேரங்கள்ல கூட இப்ராஹிம் மரணித்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மரணித்து இருக்கிறார். அன்றைய நாளில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. நபி அவங்க மிக கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் அது. நபி அவங்க மிக கவலையோடு இருக்கிறாங்க. நபி அவங்களோட கண்களது கண்ணீர் வழிகின்றன. தனது மகனுடைய பிரிவை எண்ணி நபி அவங்களோட கண்களது கண்ணீர் வழிகிறது. கவலையோடு ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறாங்க. நர்மையான சகோதரர்களே, சஹாபாக்கள்
சிலர் என்ன பேசிக்கொள்றாங்க, சூரிய கிரகணமே ஏற்பட்டிருக்கிறது நபியுடைய மகனுடைய மரணத்துக்காக என்று. நபி அவங்க அவ்வளவு கவலையில் இருந்தும் என் அருமை சகோதரர்களே உடனே பிம்பர்ல ஏறுறாங்க. சொல்லாங்க, பிம்பர்ல ஏறி மக்களே அறிந்து கொள்ளுங்கள், யாருடைய பிறப்பிற்காகவோ இறப்பிற்காகவோ சூரிய கிரகணம் ஏற்படுவது கிடையாது, சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுவது கிடையாது. இந்த இரண்டும் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளவைகள். அல்லாஹ் அடியார்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவதற்காக இதை செய்கிறான், நிகழ்த்துகிறான். சொல்லாங்க, இந்த இடத்துல அவ்வளவு கவலையோடு இருந்தும் எந்த வாயில் அடைக்கிறாங்க என்றால் இது யாருடைய பிறப்பிக்காக இறப்பிக்காக நிகழ்வது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களை, இப்படியான இடங்கள் கூட ரசூலுல்லாஹ் உடனே மக்களை என்ன செய்றாங்க, அங்க திருத்துறாங்க, அலட்சியமாக இருக்கல்ல. எனவே அகீதாவுடைய இடங்கள் என்ன அருமையான, இன்று நீங்க சர்வசாதாரணமாக பேசுறதை பார்க்கலாம். எப்படி பேசுறாங்க, சர்வசாதாரணமாக அந்த வார்த்தைகள் எடுத்தீங்களா, அந்த கஃபாருல் ஹத்தாயான, நிச்சயமாக நீங்க பாவங்களை மன்னிப்பவர் என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து பாடிவிட்டு இதை நாங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து பாடல் என்று சொல்லலாமா? வரிகள் நேரடி அந்த கருத்தை உள்ளடக்குது. எங்கட நோக்கம் அது கிடையாது என்று சொல்லலாமா? எங்கட நோக்கம் அதுவல்ல என்று சொல்லலாமா? அல்லாஹ் எதை பார்ப்பான், வார்த்தையை தானே பார்ப்பான். இப்படி பார்த்தா என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லிட்டு போகலாம், எங்கட நோக்கம் வேற அப்படி இருக்குமா? நீங்க சிறுக்கான வார்த்தையை பயன்படுத்தினால் அதற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்குது, அங்கு தீர்ப்பு இருக்கிறது, தண்டனை இருக்கிறது. நாங்க அந்த நோக்கத்துல சொல்லல, இந்த நோக்கத்துல சொல்லல. இப்ப பாருங்க, நாங்க ஒரு ஹதீஸை படிக்கிறோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது பாருங்க, அந்த ஹதீஸை பொறுத்தவரையில எப்படி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார்கள். யாரு வந்து சொல்றாங்கன்னா, யூதர்கள். ஒரு யூதன் வருகிறான், வந்து சொல்கிறான், அதாவது நீங்களும் வந்து இப்படியான சிறுக்கான விடயங்களை தானே பேசுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, அதாவது நீங்கள் சொல்கிறீர்கள் மாஷா அல்லாஹு வசீத் என்று சொல்கிறீர்கள். மாஷா அல்லாஹு வசீத் என்று சொல்றீங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹும் நீங்களும் நாடியபடி என்று சொல்கிறீர்கள். அடுத்து சொல்றீங்க வல் கஅபா, கஅபாவின் மீது சத்தியமாக என்று சொல்கிறீர்கள். கஅபாவின் மீது சத்தியமாக என்று சொல்கிறீர்கள். இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லல? இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியுமா புர்தான்னு கேள்விப்பட்டீங்க? புர்தா புர்தா ஷரீஃப் எல்லாம் கிடையாது, ஷரீஃபான வார்த்தை பயன்படுத்தாதீங்க. இந்த புர்தா அறிக்கை தானே, புர்தால ஆபத்தான வரிகள் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டும். சில வரிகளை பாத்தீங்கன்னா அப்படி இதெல்லாம் அதுல இருக்குதா, அவ்வளவு குப்பைகள் அதில் இருக்குது. அருமையான சகோதரர்கள், இதையும் புனிதமாக பாடுகிறார்கள். அதுல சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், வ இன்ன மின் உலூமிக மினல் லௌஹில் வல் கலமின், கொஞ்சம் வார்த்தை மாற்றம் அதுல வருது. என்னடா, அதாவது லௌஹுல் மஹ்ஃபூதுடைய அந்த அறிவறிக்கை தானே, அது எப்படி என்றா நபியுடைய அறிவில் நின்றும் உள்ளதுன்னு அதில் எழுதி வைக்கப்பட்டது. லௌஹுல் மஹ்ஃபூதுடைய அறிவெண்டா, லௌஹுல் மஹ்ஃபூத் என்றால் வானங்கள் பூமி படைக்கப்பட்டது 50,000 வருடங்களுக்கு முன்பு உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தும் பதியப்பட்ட ஏடு. சுப்ஹானல்லாஹ், பதியப்பட்ட ஏடு. அதில் உள்ள இல்ம் யாருடைய இல்மா? நபியுடைய இல்ம் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் எங்க வைக்கிறாங்க இவங்க? படைத்த ரப் எங்க வைக்கிறாங்க? படைத்த ரப்புக்கு ஏதாவது இடம் இருக்குதா? இதை வந்து புனிதம் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு வரி வரும். நான் இப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னடா, அதில் ஒரு இடத்துல வரும் அக்ஸம்து பில் கமரி, நான் சந்திரனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று வருது இதுல புர்தால. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னடா, இப்ப யூதம் வந்து சொல்றான் நபியிடத்துல, நீங்க வல் கஅபான்னு சொல்றீங்க, கஅபாவின் மீது சத்தியமாக சொல்றீங்க. இப்ப இந்த புர்தாவுக்கு வழிந்து கட்டக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், அந்த அக்ஸம்து பில் கமரி அந்த பாவுக்கு இடையில ரப் என்ற வார்த்தை மறைந்து இருக்கிறது. எப்படி வக்காலத்து வாங்குறாங்கடா, முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அங்கு பிரபில் கமரி என்று இருக்கிறது. இருந்தா போட வேண்டியதான வார்த்தை, நீங்க போட்டு படிச்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரபில் கமர், கமருடைய சந்திரன் ரப்பின் மீது சத்தியமாக, சந்திரனின் இறைவன் மீது சத்தியமாக, எந்த பிரச்சனையும் இல்லை. சந்திரனின் இறைவன் மீது நான் சத்தியம் செய்கிறேன். பிரச்சனையா? பிரச்சனை இல்லை. ஆனா எப்படி இருக்குது? அக்ஸம்து பில் கமரி என்று இருக்கு, சந்திரன் மீது நான் சத்தியம் செய்கிறேன். இதுல சொன்னாங்க என்ன சொன்னாங்க? ஷிர்க். என்ன? அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வது என்ன? ஷிர்க், இணை வைத்தல். மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக். அசத்தியத்தை அசத்தியம் என்று சொல்றதுல தெளிவாரீங்க, அடுத்து உறுதியாரீங்க. இதெல்லாம் எந்த தடுமாற்றம் வரக்கூடாது. அசத்தியத்தை அசத்தியம் என்று சொல்வதில்,
பாத்திலை பாத்தில் என்று சொல்வதில், பிதஅத்தை பிதஅத் என்று சொல்வதில், சிறுக்கை சிறுக்கு என்று சொல்வதில் எங்களுக்குள்ள எந்த தடுமாற்றமும் இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். பாருங்க என் அருமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக, யார் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறானோ அவன் இணை வைத்து விட்டான், அவன் இணை வைத்து விட்டான் என்பது ஹதீஸ். இப்ப ரசூலுல்லாஹ் இப்ப யூதம் வந்து சொன்ன போது இவங்க சொல்ற மாதிரி சொன்னாங்களா? அந்த வல் காபாவுக்குள்ள ரப் என்று மறைந்து இருக்குது. எப்படி இந்த பில் கமரிக்கு அவங்க வக்காலத்து வாங்கினாங்க, முட்டு கொடுக்குறாங்க, பிரப் என்று மறைஞ்சிருக்கு, அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பி மீது சத்தியமாக அங்க ரப் மறைந்திருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இதற்கு பிறகு நீங்க வரப்பில் காபான்னு சொல்லுங்கள். எப்படி சொல்லணும்? வரப்பில் காபா. அப்ப என்ன உங்களுக்கு இது என்ன சொல்லுது? வார்த்தையில என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. வார்த்தையில் விளையாடக்கூடாது. வார்த்தையில் விளையாடி விட்டு இல்ல நான் அந்த நோக்கத்தில் சொல்லல, இந்த நோக்கத்தில் சொல்ல, அல்லாஹ் கிட்ட எடுபடுமா? சிறுக்கான வார்த்தைகள் எதுவும் என்ன வரக்கூடாது. அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். அப்ப இங்க ரசூலுல்லாஹ் அங்க வரப்பில் காபா இருக்குதுன்னு சொன்னாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இதுக்கு பிறகு வல் காபான்னு சொல்லாம வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பி மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மாத்திரம் நாடினான், பிறகு சும்ம என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க, சும்ம ஷி'த, பிறகு நீங்கள் நாடினீர்கள் என்று சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் என்றா வார்த்தைகள்ல என்ன செய்யக்கூடாது? எந்த ஷிர்க்கும் வரக்கூடாது. இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்க அந்த நோக்கத்துல சொல்லல, நாங்க இந்த நோக்கத்துல தான் சொன்னோம். இதெல்லாம் மக்களை வழிகெடுக்கிறதா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படைகள் மிக முக்கியமானவைகள். வழிகேடுகளை பொறுத்தவரையில நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு விடயத்தை மாத்திரம் இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்ப நான் சொன்ன ஹதீஸ், இந்த வல் கஅபா அந்த இந்த செய்தி வந்து எங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸ் வந்து நசாயில வருகிறது, 3782. ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள் குத்தைலா பின் சைஃபுல் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை பின் அறிவிக்கிறாங்க. என் அருமையான சகோதரர், அடுத்து இறுதியாக நபி அவங்க சொல்றாங்க, ஈயாக்கும் வல் உலூவு ஃபித்தீன். இது முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈயாக்கும் வல் உலூவு ஃபித்தீன், மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நீங்க சூரத்து ஹூத்ல ஒரு வசனத்தையும் படிக்கலாம். ஃபஸ்தகிம் கமா உமிர்த், ஃபஸ்தகிம் கமா உமிர்த் வமன் தாப மஅக் வலா தத்கவ் ஃபீ என்று வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அது சூரத்து ஹூத்ல வரக்கூடிய ஒரு வசனம். அதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ஃபஸ்தகிம் என்ன அர்த்தம்? உறுதியாக இருங்க. கமா உமிர்த்த என்ன? உங்களுக்கு ஏவப்பட்டது போன்று, உங்களுக்கு ஏவப்பட்டது போன்று இஸ்திகாமத்தா இருங்க. இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு அடிக்கடி ஒரு விளக்கத்தை நான் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இருக்கு. அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். என்ன விளக்கம்? முக்கியமான ஒரு விளக்கம். என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான் நபியை பார்த்து? உங்களுக்கு ஏவப்பட்டதை போன்று நீங்க இஸ்திகாமத்தா இருங்க. இப்ப உண்மையில ஒருவர் அவர் விரும்பியபடி இஸ்திகாமத்தாக இருப்பதாக இருந்தால் அதுக்கு தகுதியானவர் யாரு? அவர் விரும்பியபடி, அவர் நினைத்தபடி இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு மிக தகுதியானவர் யாரு? நபி. அவர் விரும்பியபடி இஸ்திகாமத்தாக இருக்கலாம். ஆனா வசனம் எப்படி வருது? எப்படி வருது சொல்லுங்க? உங்களுக்கு ஏவப்பட்டது போன்று. சுப்ஹானல்லாஹ். நபிக்கே அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி வருது? அல்லாஹ் எப்படி, நான் எப்படி ஏவினேனோ, நான் எப்படி ஏவினேனோ. அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இது, எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் இது. அப்ப நாங்க விரும்பியபடி மார்க்கத்தை பின்பற்றலாமா? நாங்க விரும்பினதான் மார்க்கமா? ஒருபோதும் வராத அருமை சகோதரர்களே. வமன் தாபமா, உங்களுடைய யாரெல்லாம் தௌபா செய்தார்களோ அவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து என்ன? வலா தத்கவ் ஃபீ, நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்ப இஸ்திகாமத் என்றால் வேறு, வரம்பு மீறுதல் வேறு. அப்ப இஸ்திகாமத் என்ன? மார்க்கத்தில் எப்படி ஏவப்பட்டதோ அது போன்று மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடித்தல். வரம்பு மீறுதல் என்றால் என்ன? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராதவைகளை மார்க்கம் என்று செய்தல். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராதவைகளை மார்க்கம் என்று செயல்படுத்தல் தான் வரம்பு மீறுதல். எனவே நறுமை சகோதரர்களே, இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு என்னென்ன நியாயங்களை கற்பித்தாலும் இது மிக ஆபத்தானது. அல்லாஹ்
பூர்த்தி முழுமைப்படுத்திய மார்க்கத்தில் இப்படி ஒன்று இருக்கவில்லை. நபி அவங்க இதுக்கு ஒரு சிறிய வழிகாட்டல் கூட கொடுக்கல. ஒரு சிறிய ஒரு சைக்கினையாவது கொடுத்தாங்களா? தான் பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு சிறிய சைக்கினை, அதுக்கு நேர்மாற்றமாகத்தான் வருகிறது. இப்ப உங்க சொல்ல வந்த ஹதீஸ்ல பகுதி அதுதான். என்ன? நீங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நபி அவங்க சொல்றாங்க, இய்யாக்கும் வல் குலூவி ஃபித்தீன் ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லகும். இதுதான் முக்கியமானது. பில் குலூவி ஃபித்தீன், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் அழிந்ததெல்லாம் மார்க்கத்தில் வரம்பு மீறிய காரணத்தால். எங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தில் எங்களுக்கு முக்கியமாக உள்ள சமுதாயம் எது சொல்லுங்க? யூதர்களும் கிறிஸ்தவர்கள். இவர்கள் எப்படி வரம்பு மீறினாங்கன்னு பார்த்தாலே போதுமானது. இவர்கள் எப்படி வரம்பு மீறினார்கள் அதை பார்த்தீங்கன்னாலே போதும். இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த புருதான்னு சொன்னா இல்லையா, அதுல ஒரு இடத்துல வருகிறது, கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்வதை நீங்க என்ன செய்யுங்க, அதை விட்டுடுங்க. அவங்க எப்படி அழைக்கிறாலும் விட்டுடுங்க. நீங்க விரும்பிய மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை புகழுங்கன்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். புரியுதா அவங்க சொல்றது? அந்த வரிகளை உங்களுக்கு அரபுல சொல்வதாக இருந்தா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வருதுன்னா, அதாவது த மத்தஅத்ஹு நஸாரா ஃபீ நபியிஹிம் வஹ்கும் பிமா ஷிஅத மத்ஹன் ஃபீஹி வஹ்தகிமி. புரியுதா அவங்க சொல்றது? அப்ப நபியை புகழ்றதுல நீங்க விரும்பிய மாதிரியா? நபி அவங்க வரம்ப போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஹதீஸுக்கு நேர் எதிரான வார்த்தைகள், ஹதீஸுக்கு நேர் எதிரான வார்த்தைகள் நறுமையான சகோதரர்களே. எனவே இதை புனிதம் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த எதை பற்றி சொன்ன அந்த வரிகளை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அதுல எந்த வரிகள் என்று சொன்னால், فَإِنَّ مِنْ جُودِكَ الدُّنْيَا وَضُرَّتَهَا وَمِنْ عُلُومِكَ عِلْمَ اللَّوْحِ وَالْقَلَمِ. இதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த லௌஹுல் மஹ்ஃபூருடைய இல்மெல்லாம் யாருடைய இல்முல உள்ளது? அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்மில் உள்ளது என்றது இந்த வார்த்தைகள். இதெல்லாம் மிக ஆபத்தான பயங்கரமான வார்த்தைகள். எனவே நறுமையான சகோதரர், இப்படி நிறைய அடிகள் அதில் இருக்கிறது. நான் அதை சொல்ல வரலாம். இப்ப தலைப்பில் முக்கியமான பதவி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது மார்க்கத்தில் வரம்பு மீறுதல் என்பது வரக்கூடிய இடங்கள் மிக ஆபத்தான கொள்கையிலும் வரும், இபாதத்திலும் வரும், சொல்லிலும் வரும், செயலிலும் வரும். இதெல்லாம் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மக்கள்கிட்ட உள்ள இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது அவர்களை போன்று எமக்கும் வேண்டும். அப்படிதானே? இப்ப பாத்தீங்கன்னா, இந்த மீலாது நபி எல்லாம் டெவலப் ஆகி எப்படியெல்லாம் டெவலப் ஆகிருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் கேக்கும் வெட்டுறாங்க. நினைஞ்சா கேக்கும் வெட்ட ஆரம்பித்து விட்டார்கள். பள்ளிகளை பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் ஜோடிக்கப்படுது, அலங்கரிக்கப்படுது. இதெல்லாம் என்ன சிந்தனை? அவங்களோட ஆலயங்கள் அவர்களுடைய சில தினங்களுக்காக ஜோடிக்கப்படுது. அது மாதிரி மஸ்ஜிதுகள். இது இந்த போக்கு இருக்குதானே, அவர்களை போன்ற போக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குதா இல்லை நம்ம சமுதாயத்துல? அவர்களுக்கு தேரண்டா இங்க என்ன சொல்லுங்க, சந்தனக்கூடு. அப்படி ஒவ்வொன்றும் பாத்தீங்களா இல்லையா? என்ன காரணம்? இவங்க அங்க போகக்கூடாது, இவங்க என்ன செய்யக்கூடாது, அங்க போயிடக்கூடாது. இது ஒரு விஷயமா? இது என் அருமையான சகோதரர்களே, ஒரே ஒரு ஹதீஸ் இதை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். திருமீதியில 2180. உங்களுக்கு தெரியும், ஹுனைன் போருக்கு போகும்போது ஒரு மரத்தை கடந்து போனாங்க தானே. அந்த மரத்துக்கு என்ன பேர் படிச்சுக்கிறோம்? தாத்து அன்வாத். இந்த தாத்து அன்வாத் என்பது காபீர்களுக்கு இந்த மரம் ஏன் அவங்க வச்சிருந்தாங்க? ஏன்னா அவங்களோட வாள்களை தொங்க வைக்கிறதுக்கு. நினைச்சா அதுல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பரக்கத்து கிடைக்கும். இப்படியான சில தவறான நம்பிக்கையில் அவரிடம் காணப்பட்டது. இப்ப இந்த மரத்தை கடந்து இப்ப ஹுனைன்ல இருந்து அரஃபாவை நோக்கி அந்த பகுதியை நோக்கி போகும்போது இது நடக்குது. அப்ப எனவே அந்த மரத்தை கடந்து போகும்போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, ஏன்னா மக்கா வெற்றிக்கு பிறகு நிறைய இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. அப்படியானவங்க என்ன சொன்னாங்கடா, இந்த காபிர்களுக்கு தாத்து அன்வாத் இருக்கிறது போன்று எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்துங்க யார சொல்லலாம், இப்படி என்று சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே இதுல இந்த மைண்ட் செட் என்னன்னு பாருங்க. மைண்ட் செட் என்ன? அவங்களுக்கு இருப்பது போன்று எமக்கும். எப்படி வருது? அவர்களுக்கு இருப்பது போன்று எமக்கும். இதுதான் பிரச்சனை. நிறைய மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்னது? அவர்களுக்கு இருப்பது போன்று எமக்கும். இந்த ஒரு மனோநிலை தான் வழிகேட்டுக்குரிய ஒரு இடம் இது. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக செயல்படுகிறானோ அவனும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். கடுமையாக எச்சரித்திருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, நீங்க சொன்னது எப்படி இருக்கு தெரியுமா? இதுதான் முக்கியமானது. என்ன? அதாவது பனு இஸ்ரவேலர்கள் நைல் நதியிலிருந்து, அந்த நதியில் கடல் விலக்கப்பட்டு அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு செல்லும் போது சிலைகளை வணங்கி கொண்டு ஒரு கூட்டத்தை பார்த்து
மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க, இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, சூரத்துல் ஆராஃப் 138 வசனம். அவர்களுக்கு சிலைகள் கடவுள்கள் இருப்பது போன்று எங்களுக்கும் ஆக்குங்கன்னு யார்கிட்ட கேட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம். இது போன்று இருக்கிறதுன்னா சுப்ஹானல்லாஹ். இவங்க கேட்ட விஷயம் என்ன? பரக்கத், எங்களுக்கு ஒரு மரத்தை இப்படி ஏற்படுத்துங்கன்ட்டு தான் கேட்டாங்க, வணங்குறதுக்கு கேட்டாங்களா? ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. இந்த ரூட் எங்க போகும்? இது டேஞ்சர் ரூட். இந்த டேஞ்சர் ரூட் தான் இது வந்து மிக டேஞ்சரான ஒரு ரூட். இது நீங்க கேட்கறது சாதாரண விஷயம் அல்ல, மிக டேஞ்சர் இது. என் அருமையான சகோதரர்களே, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் முன்னிருந்தவர்களை சாணுக்கு சான் முலத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள். அவங்க உடம்பு பொந்துக்குள் நுழைந்து விட்டால் நீங்கள் நுழைந்து விடுவீங்க. யூதர்களை கிறிஸ்தவர்களா சொல்றீங்க, யாரும் சொல்ல, ஆம், வேறு யாரு என்று கேட்டாங்கன்னு பார்க்கணும். எனவே நன்மை, அப்ப நாங்க நம்ம எதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்று இவர்கள் எதில் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பதின் அருமை சோதனை இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, அது கிறிஸ்துவ கலாச்சாரம். அதை எப்படி நீங்கள் பின்பற்ற ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம், அது பின்பற்றக்கூடாது என்று எச்சரித்த ஒரு விடயம். அடுத்து தெளிவாக நபி அவர்கள் மரணித்தது ரபியுல் அவ்வல் 12, அவங்க பிறந்த தினத்துக்கு எப்பன்றதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. ரபியுல் அவ்வல்ல நபி அவங்க மரணித்ததை எப்படி கொண்டாட முடியும்? என் அருமை சகோதரர்களே, அந்த நாளை எப்படி கொண்டாட்டமாக நீங்க எடுப்பீங்க? எப்படி எடுக்கலாம்? அது உம்மத்துக்கே கவலையான ஒரு நிகழ்வாகத்தான ஹதீஸ்ல வருகிறது என்ற பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த இந்த தலைப்புடைய சுருக்கம் என்னவென்றால், என் அருமை சகோதரர்களே, மிக ஆபத்தான ரூட் என்ன? நல்லடியார்கள் பேரில் வரம்பு மீறுதல். நீங்க எடுத்து பார்த்தீங்க, இவங்க இவ்வளவு பேசுறாங்க நபி மீது உள்ள இறக்கத்துல, அடுத்த மாசம் என்ன மௌலூது பேசுவாங்க? மொஹிதீன். அடுத்த மாசம் என்னது? மொஹிதீன் போயிட்டுவாங்க. அதுக்கடுத்து என்ன? அடுத்த நாகூர். நபியை புகழ்றது என்ன? அடுத்து இருக்குது. நாங்க நபியை புகழ்றது என்பது என்ன செய்வோம்? எல்லா காலங்களையும் புகழ்வோம், எல்லா காலங்களையும் நபியை புகழும். அவங்களோட புகழ் என்றது அடுத்தடுத்து போய் கொண்டிருக்கும். என்ன, அதுக்கு தான் ரூட் எடுக்கிறது. ரூட் இங்க எடுக்கிறது இங்க, அதுக்கு புரியுது அவன் சொல்றது. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் உண்மையில் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்றால், நபியுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும், நபியுடைய சுன்னாவை நேசிக்க வேண்டும். உண்மையில பாத்தீங்கன்னா நபியுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவங்க யாரு? அவங்களையும் எங்களை எடுத்து பாருங்க. இந்த மௌலிது குரூப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையில அவங்க நபியுடைய சுன்னாக்கள் எதை பின்பற்றாங்கன்னு பாருங்க. நாங்க பின்பற்றக்கூடிய சுன்னாக்கள் எவ்வளவு இருக்கின்றன. சுப்ஹான், நபியுடைய சுன்னாக்களை எவ்வளவு பின்பற்றுகிறோம், எவ்வளவு நேசிக்கிறோம். அதை ஒப்பீட்டாய்வு செய்து பார்த்தால் நாங்கள் நிறைய என்ன செய்யலாம்? வேறுபாடுகளை அறிந்து கொள்ளலாம், நிறைய வேறுபாடுகளை புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த தலைப்பை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்யும். நேர்வழியிலே இறுதி வரை வாழ்ந்து நாம் பயணிக்க வேண்டும், நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும், இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும், வழிகேடுகளை சரியாக இனம் காண வேண்டும், அடையாளம் காண வேண்டும். அந்த வழிகேடுகளிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஓத வேண்டிய துவாக்கல்ல ஒரு துவா தான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப் என்ற இந்த துவா. எனவே நறுமை இத்தோடு நிறைவு செய்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.